வாழ்க வளமுடன். குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமண வாழ்க்கையில் சுக்கிரனின் பலம் பலவீனத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா அது முக்கிய பங்காக இருக்குது திருமண வாழ்க்கையில். குறிப்பாக ஆண் ஜாதகத்தில் முக்கிய பங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், பெண் ஜாதகத்தை தாண்டியும். என்ன காரணம் அப்படின்னா, ஆண் ஜாதகத்தில் கலத்திரக்கார கிரகமாக சுக்கிரன் வகிக்கிறார். அப்படிங்கிறப்ப ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் எந்த நிலைமையில இருக்காரு, பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா பொறுத்து அவங்களோட திருமண வாழ்க்கையை நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இல்லை எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துடலாம். இப்போது ஆண் ஜாதகமே எடுத்துக்கங்களேன். பெண் ஜாதகத்துக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு ஆண் ஜாதகம். இதிலே பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சுக்கிரனா வந்தாலும் இந்த கான்செப்ட் வீடியோவை நீங்கள் உங்களோட திருமண வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம், கரெக்டாகவே இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய பெண்ணு ரொம்ப அழகான பெண்ணாக இருப்பாங்க, மனைவியை வரக்கூடிய பெண்ணு. அதே மாதிரி இவர் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய மனைவி கிட்ட. ஏன்னா கலத்திரக்கார கிரகம் லக்னத்தில் இருக்கும்போது லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறோ அந்த உறவை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக பார்க்க போனால் மனைவிக்கு இவங்களை அக்செப்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கணவர் தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் லக்னத்தில் இருக்கும் பட்சத்தில். அடுத்தது அந்த சுக்கிரன் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த லக்னாதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த லக்னாதிபதிக்கும் அந்த 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரனுக்கும் மறையாமல் இருக்கிறான்னு பார்க்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ சுக்கிரனுக்கும் 7ஆம் அதிபதி ஆக்சுவலாக சுக்கிரனும் லக்னாதிபதியும் மறையாமல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சுக்கிரன் இருக்கக்கூடிய அமர்ந்த அந்த ஸ்தான அதிபதி பலவீனமாகாமல் இருந்தால் அது ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் பலவீனம். சுக்கிரன் பலவீனத்துக்கு சுக்கிரன் பலம் நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, அதே மாதிரி கிரகணமாகக்கூடாது. இதெல்லாம் ஒரு பலவீனம். அந்த சுக்கிரன் அமர்ந்த ஸ்தான அதிபதி இருக்குது பார்த்தீங்களா, அவரும் வீக் ஆகக்கூடாது, பலவீனமாகக்கூடாது. அப்போ தான் செயல்படுத்த முடியாது. அந்த மாதிரி பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மைனஸு. அப்போது சுக்கிரன் லோ டிகிரியாகவும் இருக்கக்கூடாது. இருக்கிற கிரக டிகிரிலேயே சுக்கிரன் குறைந்த பாகை பெற்றிருக்கக்கூடாது. அதுவும் எதிர்பார்ப்பை அதிகமாக தூண்ட வைக்கும் தன்னுடைய மனைவி கிட்ட அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சுக்கிரன் ராகு கேதுவோடு கிரகணமாகக்கூடாது, ராகு கேது நட்சத்திர சாரம் பெற்றிருக்கக்கூடாது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்குது. பட் நீசமாகவோ ராகு கேது கிரகணத்திலேயோ அஸ்தங்கம் இதெல்லாம் இருந்து குரு பார்வை, சுபகிரகங்கள் பார்வை, நல்ல ஆதிபத்திய கிரகங்களோட பார்வை இருக்கும்போது இதோட தாக்கம் குறையுது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும். இதை தாண்டி ராகு கேது ஆக்சுவலாக அந்த சுக்கிரனோட தசா புத்தி இதெல்லாம் இருக்கும்போது தான் தாக்கங்கள் அதிகமாகும், பலவீனத்தோட தன்மை அதிகப்படுத்தும். அந்த தசா புத்தி தசை வரலைன்னா கவலையப்பட வேண்டாம், புத்திகள் வரும், அது டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் தசைகள் வராமல் இருந்தால் நல்லது. சுக்கிரன் பலவீனமாகி அந்த தசை வரும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே சுக்கிரன் பலமாக இருந்தா, பலவீனத்தை பற்றி ஷார்ட்டாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிரித்து சொல்ல ஆரம்பிக்கிறேன், சரிங்களா? சுக்கிரன் பலமாக இருந்தது அப்படின்னா ஹை டிகிரி அதிக பாகை பெற்றிருக்கிறது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உச்சமாக ஆட்சியாக இருக்கும்போது அது ஒரு பலம். அதுலேயே கேந்திரம் திரிகோணத்தில் உங்கள் லக்னத்துக்கு சுக்கிரன் இருந்தாலும் அது ஒரு பலம். ஓகேங்களா? திக்பலமாக இருந்தாலும் பலம். உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, 4ஆம் இடம்ங்கிறது திக்பலம். 10ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னாலும் சரி, 4ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்கள் தொழிலில் ஒரு பார்ட்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சுக்கிரன் பலமாக, சுக்கிரன் வாங்கிய நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம், திரிகோண நட்சத்திராதிபதியோட சாரங்கள் பெற்றிருக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்ததுக்கப்புறம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். எதிர்பார்த்த மாதிரி மனைவி நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி சுக்கிர திசை உங்களுக்கு நல்ல ஒரு திசையாக இருக்கணும், ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் சுக்கிரன் உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பங்கெடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போ பொதுவாகவே சுக்கிரன் நல்ல இடங்களில் அமரணும், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கணும், நல்ல ஒரு அதிக பாகை பெற்றிருக்கணும். அடுத்தது நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் பெற்றிருக்கணும், அஸ்தமாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும்,
லோ டிகிரி இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போதே வந்து உங்களோட லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் சுக்கிரன். இதெல்லாம் இருக்கும்போதே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை மனைவியை தொட்டு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.